என்ன கவனிங்க, இந்த எரோபியமை பார்த்து அவன் சாமர்த்தியக்காரனாம், அவன் சாமர்த்தியசாலியாம், அவன் பராக்கிரமம் உள்ளவன். அவன் எப்படின்னா அவனுடைய வேலைகளை சரியாய் செய்யக்கூடிய அந்த மில்லோவை கட்டும்போது வந்து அங்க வேடிக்கை பார்த்து ராஜா அப்படி வந்து பார்க்குறாரு. இந்த மனிதன் இறந்து கொண்டான். இந்த மனிதன் நல்ல சாமர்த்தியசாலியா இருக்கிறானே, நல்ல வேலை செய்யறானே. யாக்கோபினுடைய வம்சத்தாருடைய வேலைகளை எடுத்து யார் கையில கொடுத்தாங்கன்னா, இப்போ கவனிங்க, இந்த எரோபேம் கையில கொடுத்துட்டார். உன் வேலையை நீ ஒழுங்கா செய்யும் போது உனக்கு உயர்ந்த பதவிகளும் தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உயர்ந்த பதவியை தேவன் கொடுப்பது மாத்திரம் இல்ல, நீ எந்த கம்பெனியில வேலை செய்றியோ அந்த கம்பெனி உனக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கும். நாம் இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய வேலைகளை சரியாய் செய்யாமல் என்னை உயர்த்த மாட்டாங்க, பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் கனத்தை கொடுக்குறாங்க, பின்னாடி வரவங்களாம் உயர்ந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வா இருக்குங்க, எனக்கு சம்பளம் உயர்வு இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நீ புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. உன் புலம்பலை கேட்பதற்காக அல்ல, உன் தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால் உனக்கு ஏற்ற ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்க